யார் மேலேயாவது நம்ம அன்பு பாசம் கூட்டு பொரியல் நீ என்ன வச்சாலுமே அவங்களுக்கு பிடிக்காததை நம்ம செஞ்சுட்டோம்னு வைங்களேன், அவங்களுக்கு ஏத்துக்கவே முடியாது. இப்பெல்லாம் ஒரு மரக்கட்டை மேல ஒரு ஆணி அடிச்சா அது எப்படி இருக்குமோ அதே மாதிரி என் மனசும் ஆயிடுச்சு. இந்த உலகத்துல நம்ம நல்லவங்கன்னு எப்படி திரும்ப ப்ரூஃப் பண்ணணும்? பக்கத்து வீட்டுக்காரங்களோ சொந்தக்காரங்களோ யாராவது ஒருத்தர் இவன் நல்லவன்பா அப்படின்னா எல்லாருமே உன்னை நல்லவனா ஏத்துக்குவாங்க. இவன் கெட்டவன் அப்படின்னா போதும் எல்லாருமே அதை ரொம்ப பெருசா எடுத்து தொங்கிட்டு இருப்பாங்க. என்ன பண்ணாலும் நமக்கான வாழ்க்கையை நம்ம இங்க வாழவே முடியாது. இப்ப இருக்க காலத்துல ஒருத்தர் மேல மதிப்பு வரணும்னா பாசமோ அவங்களோட மனசாலேயோ கிடையாது. அவங்க கிட்ட பணம் இருக்கா, பணம் இருந்தா நான் காலில் கூட விழுவேன்ற மாதிரி தான் மரியாதை தருவாங்க. எப்பவுமே யாராவது உங்க மனசை புரிஞ்சுக்காம நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்கள கண்டிப்பா நீங்க ஒதுக்கி வைக்கலாம். அவங்க ஏன் நம்மளை ஒதுக்கி வைக்கணும்? நம்ம அவங்கள ஒதுக்கி வச்சுட்டு போயிட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு நம்ம அசிங்கப்படுறோமோ, எந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்படுறோமோ அந்த அளவுக்கு நம்ம மனசு இன்னுமே தைரியமாகும். ஆனா என்னைக்குமே நம்ம முயற்சியை விட்டுறக்கூடாது. நம்ம உண்டு, நம்ம லைஃப் உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு போயிட்டே இருக்கணும். நிறைய நம்பிக்கை, அதை விட நிறைய முயற்சி இருந்தாலே போதும். மனசுல எந்த கவலையும் இருக்காது. நம்ம கண்டிப்பா சக்சஸ்ஃபுல் பர்சனா வருவோம். சும்மா அந்த கூவிட்டு இருக்க 4 பேரை வச்சு நம்ம லைஃப்ல ஒண்ணுமே நடக்க போறது கிடையாது. நம்ம லைஃப் நம்ம முன்னேறோம், நம்ம முயற்சி பண்றோம். இதை மட்டும் மைண்ட்ல வச்சு போயிட்டே இருக்க வேண்டியதான். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிருங்க.